السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிகழட்டுமாகுக. ஆமீன். நம்மை எல்லாம் நல்லதை சொல்வதற்கும் நல்லதை கேட்பதற்கும் இங்கே அமைத்து வைத்திருப்பது போல் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அரிசி நிழலிலே நம் அனைவரையும் வாழச் செய்வானாகுக. ஆமீன். திருப்பூர் மாவட்டம் TMJ-SSF-இன் சார்பாக ரமலான் தோறும் நடைபெறக்கூடிய அந்நுஜூம் தொடர் பயானின் சார்பாக உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும்பாலான தலைப்புகளை பார்த்து வந்து கொண்டிருக்கிற நாம் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக அருளப்பெற்ற குர்ஆனின் மூலியமாக அல்லாஹு தஆலா ஒரு 3 விதமான செய்திகளை நமக்கு தெள்ளத் தெளிவாக குர்ஆனில் பேசுகிறான். அதில் முதலாவது அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவது, ரசூலுக்கு கட்டுப்படுவது. இரண்டாவது அனிஷ்குர்லி வலிவாலிதை, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவது அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை பேணி கொடுப்பது. இந்த 3 விஷயங்களையும் சொல்லுகின்ற அல்லாஹ் ரொம்பவும் தெளிவாக 3இல் ஒன்றை விட்டாலும் இன்னொன்றும் சேர்ந்து போய்விடும் என்பதில் ரொம்ப உறுதியாக அல்லாஹு தஆலா பேசுகிறார். 3 ஜோடிகள், இந்த 3 ஜோடிகளில் ஒன்றை கடைபிடித்து இன்னொன்றை விட்டாலும், இந்த 3இல் இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்னொன்று நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னாலும் இரண்டும் சேர்ந்து வீணாகி போவதை நாம் முற்றிலுமாக பார்க்க முடியும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா முதன்முறையாக சொல்வது அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல், முழுமையாக அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு நடப்பது, ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படுவது. என்ன முழுமையாக கட்டுப்படுவது? அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்ற 5 விதமான கடமைகளையும் சரியாக செய்வது. அந்த 5 கடமைகளில் எந்த குறைவும் வந்துவிடக் கூடாது. அதற்குண்டான தகுதி உள்ளவர்கள் அதை செய்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்னென்ன காரியங்கள் என்றெல்லாம் நமக்கு முழுமையாக சொல்லப்பட்டு விட்டது. முழுமையாக அல்லாஹு தஆலா என்னை கட்டுப்பட்டு நடப்பதுதான் இஸ்லாத்தினுடைய தார்மீகம் என்று பேசுகிறான். அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக செய்வது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தன்மையிலிருந்து நகர்கிறோம் என்று அர்த்தம். இரண்டாவது, அஹ்ல சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய முழு கொள்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடந்தார்களோ, எதன்படியெல்லாம் வாழச் சொன்னார்களோ, எதையெல்லாம் என்னுடைய சுன்னத், என்னுடைய வழிமுறை என்றார்களோ, எதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன், எதையெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன், எதற்கெல்லாம் நான் அங்கீகாரம் தந்திருக்கிறேன் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்தி சென்றார்களோ அத்தனையும் நாம் செய்வது நம் மீது உண்டான கடமை. அதை செய்தாக வேண்டும். அதை செய்தால்தான் நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் உண்மையிலும் உண்மை. நிறைய நபர்கள் சமீபத்தில் ஏற்படக்கூடிய குழப்பவாதிகளினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறோம், குர்ஆனின்படி மட்டுமே வாழ்கிறோம் என்றெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளை விதண்டாவாதங்களாக செலுத்துகிறார்கள். நாம் உண்மையில் சொல்ல வருவது, அல்லாஹ்வினிடத்தில் எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அதே போன்று ஹதீஸினுடைய விஷயங்களிலும் நாம் கட்டுப்பாடாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய நபர்கள் நாங்கள் குர்ஆனின்படி வாழ்கிறோம், ஹதீஸுகளில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று விதண்டாவாதம் செய்கிறார்கள். ஹதீஸுகளை எடுத்து நடப்பதில் மிக பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சற்றே குறைவு ஏற்படுத்தும் வகையில் ஹதீஸுகளை மறுப்பதை எல்லாம் நாம் சமீப காலங்களில் பார்த்து வருகிறோம். பிறை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து
தராவீஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து, ஏன் ரமலானினுடைய காலங்களில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அதையெல்லாம் கடைபிடித்தாக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மை தள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ரமலானில் முழுமையாக இரவு நேரங்களில் தொழக்கூடிய தொழுகையிலிருந்து அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான சர்ச்சைகளை நாம் முழுக்க நம்முடைய விஷயங்களில் எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஹைர், அல்லாஹ்வினுடைய சூழலில் எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், முதலாவது கலிமாவினுடைய விஷயம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், தன்னுடைய ரசூலை இழக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கலிமாவை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான் என்பதே மிக பெரும் இந்த உம்மத்தினுடைய பாக்கியம். கலிமா, அதன் பிறகு வரக்கூடிய தொழுகை, ஐநேர தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வந்து இந்த உம்மத்து அதில் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவும், குர்ரத்து ஐனு பிஸ்ஸலா என்று சொல்லக்கூடிய தொழுகையில் உங்களுடைய கண்குளிர்ச்சி இருக்கிறது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். மூன்றாவது இருக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்பு காலங்கள் மட்டுமல்லாது அனைத்து விதமான சுன்னத்தான நோன்புகளையும் இந்த சமூகம் வைத்து பயனடைய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட நோன்புகள் எல்லாம் ஏராளம். நம்மை தாண்டி நம்முடைய விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் உதவிகளை பெற வேண்டும் என்றால், ஒரு சில நோன்புகளை, ஒரு சில இபாதத்துகளை நாம் அதிகபட்சமாக எடுத்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஜகாத்தும் ஹஜ்ஜும் அப்படித்தான். பணம் இருப்பவர்கள், இன்னும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் எல்லாம் அதனுடைய தேவைகளினுடைய அடிப்படையில் ஜக்காத்தை அவர்கள் பின்பற்றி நடப்பது அவர்கள் மீது உண்டான கட்டாய கடமைகளாக மாறி போகிறது. நாம் சொல்ல வரும் விஷயம், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு எப்படி நடக்கிறோமோ அதே போன்று ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தாக வேண்டும். இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தார்மீக அடிப்படை கொள்கை. எந்த ஒரு ஹதீஸையும் நாம் மறுத்து விடுவதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அந்த உரிமையை நமக்கு கொடுக்கவில்லை. சஹாபாக்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டேன் என்று பேசுகிறான். அப்பொழுது இருக்கும் பொழுது பெருமானாரை பின்பற்றி வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி ஹதீஸினுடைய அடிப்படையில் மாறு செய்வார்கள்? அவர்களுடைய அடிப்படையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். முன்னே உள்ள சமூகமும் இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகமும் எந்த அளவிற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் முழுமூச்சாக உணர வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள், சஹாபாக்களும் சமீப காலத்தில் வாழக்கூடிய நல்லவர்களும் அல்லது மனிதர்களும் இப்பொழுது இருந்தார்கள், ஒன்றாக சந்தித்துக் கொண்டார்கள் என்றால் எப்படி பேசுவார்கள் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தாங்கன்னா, இவர்கள் என்ன முனாஃபிக்கு மாதிரி வாழ்றாங்களேன்னு கேட்பாங்களா? பள்ளிவாசலுக்கு உள்ள வந்தா நல்லா இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வெளியே போனா வேறு விதமாக இருக்கிறார்கள் என்று கேட்பார்கள். அதே சஹாபாக்களை நாம் பார்த்தோம் என்றால் இப்படி பேசுவார்களாம், நம்முடைய மக்கள் எப்படி பைத்தியக்காரர்களை போன்று இப்படி இருக்கிறார்கள், முழுக்க அல்லாஹ் ரசூல் என்று மட்டுமே வாழ்கிறார்களே, உலகத்தினுடைய அடிப்படை இவர்களுக்கு புரியாதா? உலகத்தை மட்டும் இவர்கள் பார்க்க மாட்டார்களா? உலகத்தினுடைய சிந்தனைகள் இவர்களுக்கு இருக்காதா என்று சஹாபாக்களை பார்த்து பைத்தியக்காரர்கள் என்று நாம் பேசுவோமாம். ஆனால் சஹாபாக்கள் நம்மை பார்த்தார்கள் என்றால் ஏன் இப்படி முனாஃபிக்குகளை போன்று இருக்கிறார்கள் என்று நாம் அவர்களை பார்த்து பேசுவோமாம். நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய சூழலில் எந்த கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை சற்று உணர வேண்டும். இரண்டாவதாக, அனிஷ்குர்லி வழிவாளிதை. இந்த சமூகம் ரொம்பவும் விட்டு சென்ற ஒரு மிக பெரும் வழிமுறை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. ஏதாவது ஒரு கஷ்ட காலம் வந்தால் மட்டும் அல்லாஹ்வை நாடுகிறோம். ஏதாவது ஒரு தீமைகள் வந்தால் மட்டும் அல்லாஹ்வை கூப்பிடுகிறோம். ஏதாவது ஒரு தேவைகள் முற்பட்டால் மட்டும் அல்லாஹ்வை நிந்திக்கிறோம். ஆனால் நன்றாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை மறந்து போகிறோம். நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை முழுமையாக நாம் மறந்து போகிறோம். சாதாரணமாக மூச்சு விடுவது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி உண்டான கவலை நமக்கு கிடையாது. கை கால்கள் நன்றாக இருக்கும் பொழுது அதை பற்றி உண்டான கவலை நமக்கு கிடையாது. எதுவும் வேண்டாமே, சாதாரணமாக ஒரு மூக்கு அடைத்து விட்டாலோ காது அடைபட்டாலோ
அதை வெளிக்கொண்டுவதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய எத்தனையோ விதமான செயல்பாடுகள். என் காலில் ஒரு சுளுக்கு பிடித்து விட்டால் அந்த சுளுக்கு பிடித்ததை சரியாகுவதற்கு முன்னால் கால் ஊனும் போதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று கத்துகிற நாம் ஏன் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் நன்றாக இருக்கும் பொழுது நன்றி செலுத்த மறக்கிறோம் என்பதை நாம் உணர்வது கிடையாது. தயவு செய்து நோன்பாளிகளே, முக்மினான முக்மினாத்துகளே, நாம் நம்முடைய விஷயங்களில் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம் என்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. எந்த அளவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால், உலகத்தில் அல்லாஹு தாலா நம்மை அமானிதமாக படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வமன் தகி ஸய்யிஆத்தி யௌமஇதின் ஃபகத் ரஹிம்ஹா. யார் தன்னை பாவமான காரியங்களை விட்டும் தன்னை தடுத்து தற்காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய முழு விதமான ரஹ்மத்தும் அருளும் அவனுக்கு வந்து சேரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனினுடைய ஆயத்தாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். குர்ஆனினுடைய ஆயத், வமன் தகி ஸய்யிஆத்தி யௌமஇதின் ஃபகத் ரஹிம்ஹா. யார் பாவமான காரியங்களை விட்டும் தன்னை தடுத்து தற்காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் என்று பேசுகிறான் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய அருளுக்கு நம்மை சொந்தமாக்குகிறான். பாவமான காரியம் விட்டும் நம்மை தடுத்திருக்க வேண்டும், தற்காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி தடுத்திருப்பது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு சமம். நன்மைகள் ஏராளம் செய்யலாம், செய்யாமல் கூட போய்விடலாம். ஆனால் பாவமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பதே அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய நன்றி செலுத்துதலுக்கு காரணமாக ஆகிவிடும். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹு தாலா இரண்டாவது ஜோடியில் சொல்கிறான், அனிஷ்குரிலி வலிவாலிதை. பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது. பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது. பெற்றோருக்கு எந்த வகையில் நன்றி செலுத்துவது? அல்லாஹ் ரொம்பவும் தெளிவாக பேசுகிறான் குர்ஆனில், வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. கரீம் என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா பயன்படுத்துகிறான். கரீம் என்றால் அவர்களிடத்தில் சங்கையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். சங்கையாக நடப்பது, அவர்களிடத்தில் தர்க்கித்த வார்த்தைகள் இல்லாமல் பேசுவது, அவர்களிடத்தில் பேசும் போதும் கூட எந்த விதத்திலும் அவர்களை நிந்தித்த வண்ணம் பேச வேண்டாம் என்று குர்ஆன் பேசுகிறது. அவர்களை வெறுட்ட வேண்டாம் என்று பேசுகிறது. அவர்களிடத்தில் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கள் கண்ணியமான சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று பேசுகிறது. அவர்களிடத்தில் நீங்கள் பார்த்தால் உங்கள் பார்வை தாழ்மையான வண்ணம் இருக்க வேண்டும் என்று பேசுகிறது. அவர்களிடத்தில் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டாலோ பதில்கள் பெற நாடினாலோ அவர்களிடத்தில் சங்கையான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறது. அருமையான முஃமின்களே, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் பெற்றோர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களிலும் சரியானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நம்மை எல்லாம் அன்போடு வலியுறுத்துகிறது. அவர்களிடத்தில் நன்றி செலுத்தும் வண்ணம் நடப்பது. எப்பேற்பட்ட நன்றி செலுத்த வேண்டும்? அவர்களுக்கு மாறுதல் இல்லாத வாழ்க்கை நாம் மாற வேண்டும். அவர்கள் எந்த தீனியத்தின்படி தன்னை வளர்த்தார்களோ அந்த தீனியத்தின் பிரகாரம் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும். சமூகத்தினுடைய அடிப்படையில் இல்லாமல் நம் சமுதாயம் எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அந்த அடிப்படையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தாக வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கொடுக்கின்ற மிக பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். நம் சமுதாயம் சரியாக இருக்கிறது என்றால் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை சரியாக வழிநடத்துகிறார்கள் என்று அர்த்தம். காரணம், நம்முடைய கண்களுக்கு அந்த சமுதாயம் நல்ல விதத்தில் தெரிகிறது என்றால் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை சரியாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பெற்றோர்கள் இல்லாமல் இந்த சமூகம் இல்லை. சமூகமே பெற்றோர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை. பெற்றோர்களினுடைய வளர்ப்பு இல்லாமல் மிக பெரும் பிரம்மாண்டம் நமக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய சூழ்நிலை என்றால் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில் ஒரு பிம்பங்களாக காட்சியளிக்கக்கூடிய பலதை நாம் யோசிக்கிறோமே தவிர நமக்கு இந்த பிறப்பை காரணமாக கொடுத்த பெற்றோர்களை நிதம் நிதம் நிந்திக்கிறோம் என்பதில் சற்று கவனம் நமக்கு தேவை. அவர்களுடைய பேச்சில், அவர்களுடைய நடைமுறையில், அவர்களிடத்தில் நாம் பேசுகின்ற பேச்சில், அவர்களிடத்தில் நாம் மொழிகின்ற சில கேள்வி பதில்களில், அவர்களிடத்தில் தர்க்கிக்கக்கூடிய சில தர்க்கங்களில் நாம் ரொம்பவும் கவனமாக அவர்களை புண்படுத்தாத வண்ணம், அவர்களை உடைத்து விடாத வண்ணம் இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும். அதை சொல்லி இருக்கிறது நமக்கு. குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்த்தால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து அதற்கு முந்தையுள்ள காலங்கள் எல்லாம் பெற்றோர்களை எந்த அளவிற்கு பேணி பாதுகாத்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் குர்ஆனினுடைய வசனங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற இந்த குர்ஆன், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தாய்க்கு கொடுத்த மிக பெரும் பணிவுகளை எல்லாம் குர்ஆன் பேசுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற அல்லாஹ் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சாராம்சங்களை குர்ஆன் பேசுகிறது. மகனை யாரிடத்தில் பேசினாலும் நீ அவர்களிடத்தில் சங்கையை கொண்டு மட்டும் பேசு, பணிவான வார்த்தைகளை கொண்டு பேசு என்று லுக்மானினுடைய சூறாக்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. சமீப காலங்களில் பெற்றோர்கள் நிந்திக்கக்கூடிய வகையில் நாம் பார்த்தோம் என்றால் நாம் மாறுதட்டி சொல்லலாம், இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் முதியோர் இல்லங்கள் கட்டமைக்கப்படவில்லை, ஆனால் தனிமையில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களாக வீடுகள் என்று மாறிக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய சுய போதைகளுக்காக, தங்களுடைய சுய ஆட்டபாட்டங்களுக்காக பெற்றோர்களை தனிமையில் விட்டுவிட்டு வெளியே செல்லக்கூடிய சமூகம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வீணாகி போய் விடுமோ என்ற பயத்தில் பெற்றோர்களை தனிமையில் விட்டுவிட்டு செல்கிறார்கள். தனிமையில் கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் விடுவதும் ஒன்றுதான், தன் வீட்டுக்குள்ளேயே தனிமையில் வைத்திருப்பதும் ஒன்றுதான். இது ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம்தான். எந்த விதத்திலும் இதில் மாறுபாடு கிடையாது. எங்க கூடவே இருந்து தனியாக இருப்பது ஒன்றுதான், கூட இல்லாமல் தனியாக இருப்பதும் ஒன்றுதான். தயவு செய்து சமூகமே, பெற்றோர்களுடைய விஷயத்தில் நன்றி செலுத்துவதில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வினுடைய விஷயத்திலும் நன்றி செலுத்தும் வகையில் நம்மை போன்றவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நன்றி செலுத்துதல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. முதலாவது அத்தியுல்லாஹு அத்தியுர் ரசூல், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவது. இரண்டாவது அனிஷ்குரலி வழிவாளிதை, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவது. மூன்றாவதாக குர்ஆன் சொல்லுகின்ற விஷயம் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா. இரண்டாவது பத்தில் நாம் எல்லாம் இப்பொழுது இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் அங்கீகரித்து அருள்புரிவானாக. நம்முடைய தொழுகைகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அகீமுஸ் ஸலா, தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத் கானத் அலல் முஃமினீன் கிதாபம் மௌகூதா. உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் தொழுகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்வதை நாங்கள் கட்டாயமாக்கி வைத்திருக்கிறோம் என்கிறது குர்ஆன். கிடைத்த நேரத்தில் தொழுவது அல்ல தொழுகை. நமக்கு கிடைத்த நேரத்தில் தொழுவது அல்ல தொழுகை. அல்லாஹ் எந்த நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறானோ அந்த நேரத்தில் தொழுவதுதான் தொழுகை என்கிறது இஸ்லாம். குர்ஆன் ரொம்பவும் தெளிவாக பேசுகிறது. எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் இருந்தாக வேண்டும், அதற்குண்டான சூழ்நிலை அமைந்திருக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம். நம்முடைய தொழுகையினுடைய விஷயங்களில் ரொம்பவும் தெளிவானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிறது குர்ஆன். அந்தந்த நேரத்தில் நாம் தொழக்கூடியவர்களாக தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்தந்த நேரத்தில், நமக்கு கிடைத்த நேரம் அல்ல, அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும். இரண்டாவது வ ஆத்துஸ் ஸகா, ஸகாத்தை நிலைநாட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜகாத்து கொடுக்கிற நேரம் இதெல்லாம், அதனால் இதை ஞாபகப்படுத்துறோம். எந்த அளவிற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சொத்துக்களை சரியான முறையில் தீர்மானித்து, உங்கள் சொத்துகளில் எதெல்லாம் ஜகாத்திற்கு உட்படுமோ உட்படாதோ இதெல்லாம் பிரித்து பார்த்து அந்த ஜக்காத்தை சரியான முறையில் கொடுத்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வியாபாரத்திலிருந்து, உங்களுடைய சொத்துகளிலிருந்து யார் ஜக்காத்தை பிரிக்கவில்லையோ அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்தும் வீணாய் போய்விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழிந்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்தை நாம் பேணி பாதுகாப்பாக பார்க்க வேண்டும், அது இஸ்லாம் சொல்லுகிறது. ஜக்காத்தை கொடுக்காட்டி என்ன ஆகும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் மஸ்ஜிதுன் நபவியிலேயே தங்கி இருந்த ஒரு மிக பெரும் சஹாபி. அவர் மதீனாவாசி என்று ஒரு சிலர் பேசுகிறார்கள். மதீனாலேயே தங்கியிருப்பார். மஸ்ஜித் நபவி விட்டு போகவே மாட்டார். ஒரு நாள் பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்.
எப்பேற்பட்ட அழுகை என்றால் தொடர்படியான அழுகை. அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போனாங்க. போய் கேட்டாங்க, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டாங்க. இந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், வீட்டில் வறுமை ரொம்பவும் இருக்கிறது. நான் ரொம்பவும் நிந்தித்த வண்ணம் இருக்கிறேன். எனக்கு செல்வம் வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்வினிடத்தில் துஆ செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வினிடத்தில் துஆ செய்ய சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வேண்டாம் தோழரே, செல்வம் என்பது ஒரு மனிதனை சோதித்து விடும். அதனால் அந்த செல்வத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க. இருந்தாலும் அந்த சஹாபி கேட்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வற்புறுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் துஆ செய்து விட்டார்கள். எப்பேற்பட்ட துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இவருக்கு நீ சொல்லும் அளவிற்குண்டான செய்திகளை, இவர்களுக்கு எடுத்து காண்பிக்கும் அளவிற்குண்டான செல்வத்தை நீ அவர்களுக்கு கொடுத்து விடு என்று பேசுகிறார்கள். உங்களுக்கு புரிகிறதா? அல்லாஹ்வினிடத்தில் இவருக்கு எடுத்து காண்பிக்கும் அளவிற்குண்டான செல்வத்தை கொடு என்று அல்லாஹ்வினிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட செல்வத்தை கொடுத்தான்னா, யாரும் எதிர்பாராத வண்ணம் ஆட்டு மந்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார். ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகளாக மாறும் அளவிற்கு அவர்களுக்கு செல்வம் பெருக்கெடுத்தது. மாட்டு மந்தைகள் ஒட்டக மந்தைகளாக மாறும் அளவிற்கு செல்வம் பெருக்கெடுத்தது. ஒரு கட்டத்தில் மதினாவிற்குள் இருக்க முடியாத சூழ்நிலையில், இடப்பற்றாக்குறையில் மதினாவை விட்டும் வெளியே செல்கிறார். மதினாவை விட்டும் வெளியே செல்கிறார். மஸ்ஜிது நபவிக்கு தொழுகைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நீண்டு போகிறது. தொழுகையே இல்லாத வண்ணம் அவர் மாறி போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களிடத்தில் ஜகாத் வாங்கி வர சொல்லிபடி அனுப்புகிறார்கள். ஜகாத்தை வாங்குவதற்காக ஒரு சஹாபியை அனுப்பப்படுகிறது. அந்த சஹாபி போய் கேட்கிறார், ஜகாத்தை கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, இது நான் சம்பாதித்த சொத்து என்றார். நான் எதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றார். சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், இனிமேல் அவரிடம் ஜகாத்தை பெற வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். அவர்கள் தடுத்த காலம் வரைக்கும் அந்த சஹாபி மதீனாவிற்குள் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே ஒரு முறை வந்து கொடுக்க வந்தார். பெருமானார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள் கழிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார்கள். மறைந்த பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. அந்த ஆட்சி காலத்தில் அவர் வருகிறார். ஜகாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடுகிறார். பெருமானாரே பெறாத ஜகாத்தை நான் எப்படி பெற முடியும், அதனால் எனக்கும் வேண்டாம் என்றார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவும் மறுக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு காலம் போகிறது. உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம் வருகிறது. இரண்டாவது கலீஃபாவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து ஜகாத்தை கொடுக்கப்படுகிறது. பெருமானாரும் வேண்டாம் என்று விட்டார். முதல் கலீஃபாவான எங்களுடைய மூத்த ஆசிரியருமான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவும் வேண்டாம் என்று விட்டார். இவர் இரண்டும் மறுத்ததை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுக்கும் இந்த ஜகாத் வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள். கடைசியில் அந்த சஹாபி ஒட்டக மந்தையாக இருந்தவர் எல்லாம் போய் மாட்டு மந்தைக்கு வருகிறார். அதுவும் எல்லாம் போய் ஆட்டு மந்தைக்கு வருகிறார். கடைசியில் அந்த ஆட்டு மந்தையும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு அடிமையாகி, சஹாபி ஒரு பெண்ணுக்கு அடிமையாகி அந்த சஹாபி கடைசியில் ஒரு தோட்டத்தில் பணியாளனாக மாறி போகிறார். உங்களுக்கு தெரியுமா, அந்த சஹாபி கடைசியாக முர்த்தத்தாகி வஃபாத் ஆகிறார். இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லாமல் அந்த சஹாபி வஃபாத் ஆகிறார். அவர்களுடைய அடக்கத்தை பற்றி நிறைய விதமான கருத்துகள் வருகிறது. ஒரு கருத்தில் அவர்களை கொண்டு போய் யாருமில்லாத ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், யாருமில்லாத இடத்தில் அவர்களுடைய முறைப்படி வேறு என்னென்னவோ செய்ததாகவும் தகவல்கள் இருக்கிறது வரலாறுகளில். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய ஒரு விஷயத்தை நாம் மறுத்தோம் என்றால், இது என்னால் தான் வந்தது என்று நாம் சிந்தித்தோம் என்றால், முழுமையாக நம்முடைய மொத்த காரியங்களும் அதை விட்டும் நகர்ந்துவிடும். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவது. அனிஷ்குர்லி வலிவாலிதை, அல்லாஹ்விற்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவது. மூன்றாவது, தொழுகையும் ஜக்காத்தையும் நிலைநாட்டுவது. இந்த மூணுல ஏதாவது யோசிச்சு பாருங்களேன். 3ல் 6 வருகிறது.
இந்த 6ல் ஒன்றை எடுத்து விட்டு அகீமுஸ்ஸலா வ ஆத்து ஸக்கா, நான் தொழுவேன் ஆனா ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னா ஜக்காத் கொடுக்காத அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும். இல்ல நான் ஜக்காத் கொடுப்பேன் ஆனா தொழுகாம இருந்தனா தொழுகையும் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும், ஜக்காத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனிஷ்குருளி வழிவாளிதை, அல்லாவிற்கு நான் நன்றி செலுத்துவேன் ஆனால் பெற்றோருக்கு என்னால் நன்றி செலுத்துவேன் என்றால் இது இஸ்லாத்திற்கு பாதகமானது. இல்ல நான் பெற்றோருக்கு நன்றி செலுத்துவேன் அல்லாவிற்கு நன்றி செலுத்த மாட்டேன் என்றால் இஸ்லாமே இல்லாத விஷயம். அத்தீவுல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாவிற்கு கட்டுப்படுவேன் ரசூலுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்றால் அது என்ன இஸ்லாம்? இல்ல ரசூல் சொன்ன பேச்சை எல்லாம் கேட்பேன், அல்லாஹ் சொன்ன பேச்சில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அது என்ன இஸ்லாம்? ஆக 3 ஜோடிகளிலும் ஒரு ஜோடியில் ஒன்றை எடுத்துவிட்டு இன்னொன்றை பின்பற்றாவிடிலும் 2ம் சேர்ந்து போய்விடும் என்கிறது குர்ஆன். இப்ப 2லும் இந்த 6லும் 6ஐயும் முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும், அது நம்முடைய கடமை. அதை பின்பற்றாவிடில் நம்முடைய வாழ்க்கை நிந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். தயவு செய்து நோன்பாளிகளே, முஸ்லிம் பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நம்மை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அத்தனை விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய காரியங்களில் எதுவெல்லாம் சுன்னத்தாக இருக்கிறதோ அத்தனை சுன்னத்தான விஷயங்களும் எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அந்நுஜூமின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரலை வாசிகள் அனைத்து நபர்களினுடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்தருள் புரிவானாக. நம்முடைய இபாதத்துகள் அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகரிக்கப்படக்கூடிய அமல்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. 30 நோன்புகளையும் முழுமையாக நோற்று அல்லாஹ்விடத்தில் கூலி பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.